ஒரு பாம்பு அதன் சுற்றுப்புறங்களுடன் இணக்கமாக வாழ்ந்தது. ஒரு பூவிலிருந்து மற்றொரு பூவுக்கு பறந்து கொண்டிருந்த தேனி எந்த பற்றுதலோ துக்கமோ இல்லாமல் தேனை சேகரித்தது. தண்டுகளை உருவாக்கியவர் தனது வேலையில் மூழ்கி தன்னை சுற்றியுள்ள உலகத்தை பற்றி மறந்துவிட்டார். மேலும் அயோத்தியும் தனியே அலைந்து திரிந்தார். பெண்ணின் மணிக்கட்டிலுள்ள கணுக்கால் போல எதிர்பார்ப்பின் சுமைகளால் பாதிக்கப்படாமல் நம்பிக்கையை பற்றி பேசும்போது பிஸ்மரின் கண்கள் மேகமூட்டமாக தோன்றின. இது இதயத்தை தூண்டும் ஒரு சக்தி வாய்ந்த சக்தியாக இருக்கலாம். நம்பிக்கையிலிருந்து விடுபடுவதே உண்மையான மகிழ்ச்சி என்று அவர் மென்மையாக கூறினார். அவர் நிறுத்தி தனது வார்த்தைகளின் இடையை இடித்து மற்றும் கேட்பவர்கள் மீது நிலைநிறுத்த அனுமதித்தார். பிஸ்மர் தனது கதையை முடித்தவுடன் கூட்டம் ஒரு ஆழ்ந்த மௌனத்தில் மூழ்கியது. புத்திசாலித்தனமான முதிய வீரரின் வார்த்தைகள் அவர்களின் இதயங்களில் பிளவுபடுவதற்கான ஆழ்ந்த ஏக்கத்தை எழுப்பியது. அயோத்தியும் அமைதியான தியானகனும் பகிர்ந்து கொண்ட ஞானத்தை பிரதிபலிக்கும் சிந்தனையான அமைதி அவர்கள் அமர்ந்தனர். அந்த தருணத்தில் உண்மையான மகிழ்ச்சி பொருள் செல்வத்திலோ அல்லது வெளிப்புற வெற்றியிலோ இல்லை, ஆனால் அவர்களை சுற்றியுள்ள உலகத்துடன் இணக்கமாக வாழ்வதன் மூலம் அந்த பிணைப்பிலிருந்து சுதந்திரம் என்பதை அவர்கள் அறிந்தனர். ஒரு அமைதியான காட்டின் மத்தியில் தனது ஞானம் மற்றும் புத்திசாலித்தனத்திற்கு புகழ்பெற்ற மன்னர் பிரகலாதர் அமைதியில் சாரத்தை உள்ளடக்கிய ஒரு அலைந்து திரித பிராமணரை எதிர்கொண்டார். பிரகலாதர் பிராமணரில் பிரகாசத்தால் ஆர்வமடைந்து மரியாதையுடன் அவை அணுகி, "ஓ ஞானியே, துக்கத்திலிருந்து விடுபட்டு இந்த உலகில் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். ஒரு சிறந்த முடிவை அடைய ஒருவர் என்ன நடத்தையை பின்பற்ற வேண்டும்?" ஒரு மென்மையான புன்னகையுடன் பிராமணர் தனது ஞான கதையை தொடங்கினார். மனித ஆசைகளின் வரம்புகளை தாண்டி ஒரு குழந்தையைப் போல வாழ்ந்து பற்றுதலோ விருப்போ இல்லாமல் வாழ்ந்ததாக அவர் விளக்கினார். "நாள் அனைத்து உலக நோக்கங்களிலும் அலட்சியமாக இருக்கிறேன்" என்று அவர் கூறினார். மகிழ்ச்சியையோ துக்கத்தையோ கவனிக்கவில்லை. ஏனென்றால் வாழ்க்கை ஒரு வேவான தருணம், மேலும் அனைத்தும் சிதைவு மற்றும் மரணத்திற்கு உட்பட்டவை என்பதை நான் புரிந்து கொண்டேன். பிரகலாதர் பிராமணரின் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டார். மேலும் அவரது ஞானத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார். பிராமணர் அச்சக சபதத்தை பற்றி பேசத் தொடங்கினார். இது பல தலைமுறை முனிவர்கள் கடந்து வந்த ஒரு வாழ்க்கை முறை. இந்த சபதம், அவர் கூறினார், விலகல், பயம், மாயை, முட்டாள்தனம் மற்றும் கோபத்திலிருந்து விடுதலை. இது மரணம் மற்றும் சிதைவில் தவிர்க்க முடியாத தன்மையை அங்கீகரிக்கும் ஒரு பாதையாகும். மேலும் இயற்கையுடன் இணக்கமாக வாழ்வதன் மூலம் அவற்றை கடக்க முயல்கிறது. பிராமணர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல இருந்தன. இது பிரகலாதரின் ஆன்மாவை அமைதிப்படுத்தியது. இந்த சபதத்திற்கு ஒருவர் செல்வத்தையோ அந்தஸ்தையோ ஆசைப்பட மாட்டார். இழப்பு அல்லது வறுமையால் அவர்கள் துயரப்பட மாட்டார்கள் என்பதை அவர் விளக்கினார். அவர்கள் பொருள் உடைமைகள் அல்லது உலக ஆசைகள் ஆகியவற்றுடன் பிணைக்கப்படாமல் எளிமையாக வாழ்வார்கள். பிரகலாதர் பிராமணரின் வார்த்தைகளால் ஆழமாக ஈர்க்கப்பட்டார். மேலும் அஜகர சபதத்தை பற்றி விரிவாக கேட்டார். பிராமணர் புன்னகைத்து, இது செல்வம் மற்றும் இன்பம் உட்பட அனைத்து பொருட்களின் நிலையற்ற தன்மையை அங்கீகரிக்கும் ஒரு பாதை. இது பிணைப்பு அல்லது ஆசையால் அல்லாமல் ஞானம், புத்திசாலித்தனம் மற்றும் புரிதல் ஆகியவற்றால் வழிநடத்தப்படும் ஒரு வாழ்க்கை முறை என்றார். சூரியன் அஸ்தமிக்க தொடங்கிய போது காட்டின் மீது ஒரு சூடான பிரகாசத்தை செலுத்திய பிரகலாதர் இந்த சபதத்தை பற்றி மேலும் சொல்லுமாறு பிராமணரிடம் கேட்டார். பிராமணர் தொடர்ந்தார், இந்த பாதையை பின்பற்றுபவர் தங்கள் இதயத்தின் விருப்பங்களால் திசை திருப்பப்பட மாட்டார். இயற்கையில் கடினமான அல்லது தற்காலிகமான பொருட்களுக்காக அவர்கள் பாடுபட மாட்டார்கள். அவர்கள் தூய்மையான இதயத்துடன் பயம் மற்றும் பற்றுதல் இல்லாமல் உண்மை மற்றும் தூய்மையின் கொள்கைகளால் வழிநடத்தப்படுவார்கள். பிரகலாதர் பிராமணரின் வார்த்தைகளை கேட்டபோது அவர் தனது சொந்த இதயம் இரக்கத்துடலும் புரிதலுடலும் விரிவடைவரை உணர்ந்தார். இந்த சபதம் ஒரு வாழ்க்கை முறை மட்டுமல்ல, உண்மையான மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் ஒரு பாதை என்பதை அவர் உணர்ந்தார். எனவே நன்றியுணர்வுடலும் மரியாதையுடலும் பிரகலாதர் தனது ஞானத்தை பகிர்ந்து கொண்டதற்காக பிராமணருக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் அவரது அடிச்சோடுகளை பின்பற்றுவதாக சபதம் செய்தார். ஏவு விழுப்போது காட்டின் மீது
ஒரு இருண்ட முக்காடு போட்டு. ஒரு பரபரப்பான ராஜ்யத்தின் மத்தியில் ஞானமுள்ள இளவரசனான யுதிஷ்டிரன் தனது மதிப்பிற்குரிய பேரன் பீஷ்மரின் ஆலோசனையை நாடினார். அவரது குரலில் நேர்மையுடன், பேரனே, ஒரு நபருக்கு மிகவும் மதிப்புமிக்கது எது? உறவினர்கள், செயல்கள், செல்வம் அல்லது ஞானவாளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு கதையை நெசவு செய்ய தொடங்கிய பீஷ்மரின் கண்கள் பண்டைய அறிவால் மின்னின. ஞானம், என் அன்பான யுதிஷ்டனே, இந்த உலகையே மிக உயர்ந்த கையகப்படுத்தல். இது மகிழ்ச்சிக்கான திறவுகோல் மற்றும் மனித இருப்பின் இறுதி இலக்கு என்று அவர் கூறினார். தொடர்வதற்கு முன்பு அவர் தனது எண்ணங்களை சேகரித்து நிறுத்தினார்களது கருத்தை விளக்குவதற்கு பீஷ்மர் தவத்தில் ஈடுபடும் இளம் ரிஷி காசியப்பாவை கவனக்குறைவாக விரட்டியடித்த ஒரு வளமான வைசியரை பற்றிய ஒரு பண்டைய கதையை நினைவு கூர்ந்தார். அந்த இளைஞர் வலியிலும் வேதனையிலும் தத்தளித்து கொண்டு தரையில் படுத்து கொண்டிருந்தார். நரி போல மார்விடமிட்ட இந்திரன் அவருக்கு அருகில் வந்து ஞானத்தின் வார்த்தைகளை பேசினார். காசியப்பா, நீ ஒரு மனிதர் விலைமதிப்பற்ற வாழ்க்கையால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். மனிதரிடையே நீ ஒரு பிராமணன். உங்கள் அறிவுக்காகவும் வேதங்களின் மீதான பக்திக்காகவும் மதிக்கப்படுகிறாய். நீங்கள் உண்மையிலேயே குறிப்பிடத்தக்க ஒன்றை பெற்றுள்ளீர்கள். நானும் இந்த பரிசை கைவிடுவது முட்டாள்தனம். அதை அடைவது எவ்வளவு கடினமாக இருந்தாலும். சரி, காசியப்பாவை பார்க்கும்போது இந்திரனின் வார்த்தைகள் இரக்கத்துடன் வெளிந்தன. நரி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கையில் அவரது வார்த்தைகள் ஒரு மென்மையான கண்டனமாக மாறியது. நீங்கள் கைகள் இல்லாத மற்றும் பெரிதும் துன்பப்படும் உயிரினங்களை போன்றவர்கள் அல்ல. இந்த விலைமதிப்பற்ற பரிசால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளீர்கள். பிராமணனே, திருப்தியார் இருங்கள். ஏனென்றால் உங்களிடம் உண்மையிலேயே மதிப்புமிக்க ஒன்று உள்ளது. ஒவ்வொரு புள்ளியையும் வலியுறுத்திய போது இந்திரனின் கண்கள் பிரகாசித்தன. கதை மேலும் விரிவடைந்து மனித ஆசைகளின் நிலையற்ற தன்மையையும் பொருள் உடைமைகள் அல்லது சமூக அந்தஸ்தின் மூலம் மகிழ்ச்சியை தேடுவதன் பயனற்ற தன்மையையும் வெளிப்படுத்தியது. மனிதர்கள், பீஷ்மர் கூறினார், எப்போதும் செல்வம், இறையாண்மை மற்றும் தெய்வீகத்தை கூட துரத்துகிறார்கள். ஆனால் உண்மையான திருப்தி இந்த விரைவான கையகப்படுத்துதல்களில் இல்லை. பீஷ்மரின் வார்த்தைகள் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல இருந்தன. இது யுதிஷ்டிரரின் தொந்தரவான மனதை அமைதிப்படுத்தியது. எல்லாவற்றிலும் உள்ள நிலையற்ற தன்மையை பற்றி அவர் பேசினார். எப்படி மிகவும் விரும்பத்தக்க பொருள்கள் கூட நமது ஆழ்ந்த இயக்கங்களை ஒருபோதும் திருப்திப்படுத்த முடியாததை முடிவுக்கு வந்தவுடன் பீஷ்மர் காசியபருக்கும் உண்மையில் யுதிஷ்டிரருக்கும் ஒரு ஆழமான செய்தியை வழங்கினார். உங்கள் ஆசைகளால் திசை திருப்பப்பட வேண்டாம், அல்லது உங்கள் புலன்களால் கண்மூடித்தனமாக இருக்க வேண்டாம். அதற்கு பதிலாக ஞானத்தை வளர்த்து கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் உண்மையான மகிழ்ச்சியை காண்பீர்கள். இந்த வார்த்தைகளுடன் பீஷ்மரின் கதை முடிவடைந்தது. யுதிஷ்டிரருடன் பகிர்ந்து கொள்ளப்பட்ட காலமற்ற ஞானத்தை சிந்திக்க வைத்தது. யுதிஷ்டிரர் தனது பேரனின் போதனைகளை உள்வாங்கியதால் ராஜ்யம் அமைதியானது. இளவரசர் கணக்கு ஒரு விலைமதிப்பற்ற பரிசு வழங்கப்பட்டிருப்பதை அறிந்திருந்தார். உண்மையான மகிழ்ச்சி என்பது வெளிப்புற உடைமைகள் அல்லது விரைவான ஆசைகளை இல்லை என்ற புரிதல். ஆனால் ஆண்டவர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரனை சுற்றி கூடியிருந்த கூட்டத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை வீசும் வகையில் அஸ்திலாபுரத்தின் உருண்டு வரும் மலைகளின் மீது சூரியன் அஸ்தமித்திருந்தது. இளவரசனின் கண்கள் ஆர்வத்துடன் பிரகாசித்தன. அவர் தனது மதிப்பிற்குரிய பேரன் பீஷ்மரிடம் திரும்பி, மரியாதைக்குரியவரே, போரகர்களுக்கு பரிசுகள், தியாகங்கள், தவம் மற்றும் கடமைகள் ஆகியவை ஞானத்தையும் உயர்ந்த மகிழ்ச்சியையும் விளைவிக்கிறதா என்று கேட்டார். பீஷ்மரில் புத்திசாலித்தனமான கண்கள் அவர் பேசத் தொடங்கிய போது யுதிஷ்டிரனின் ஆன்மாவை தொட்டது போல் தோன்றியது. என் மகனே, ஆசை, கோபம் மற்றும் பிற தீய உணர்வுகளால் மனம் மேகமூட்டமாக இருக்கும்போது அது நம்மை பாவத்தின் பாதையில் வழிநடத்துகிறது. நமது செயல்கள் பாவத்தால் கரைப்படிந்தால் நாம் துன்பத்தின் மண்டலங்களில் வாழ வேண்டும். துன்மார்க்கர்கள் வறுமையால் பாதிக்கப்பட்ட சூழ்நிலைகளில் பிறக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் பஞ்சம், ஐயம், பயம் மற்றும் மரணம் ஆகியவற்றால் துன்புறுத்தப்படுகிறார்கள். இவர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் கேட்பவர்களின் மனதில் தெளிவான படங்களை வரைவது போல் தோன்றியது. ஆனால் மறுபுறம் விசுவாசம் மற்றும்
சுய கட்டுப்பாட்டால் வழிநடத்தப்பட்டு நல்லொழுக்க வாழ்க்கை வாழ்பவர் செல்வத்தில் பிறந்து வாழ்க்கையின் இன்பங்களையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கிறார்கள். விசுவாசமற்றவர்கள் கைகளை கட்டிக்கொண்டு கொடூரமான மிருகங்கள், பாம்புகள் மற்றும் கொள்ளையர்களால் பாதிக்கப்பட்ட துரோக நிலங்களுக்கு அனுப்பப்படுகிறார்கள் என்று அவர் தொடர்ந்தார். பீஷ்மர் ஒரு கணம் நின்றது. அவருக்கு முன் கூடியிருந்தவர்களின் முகங்களை அவரது கண்கள் அலறிக்கொண்டிருந்தன. கடவுள்களையும் விருந்தினர்களையும் மதித்து தாராளமாகவும் நல்ல மனிதர்களை நேசிப்பவர்களாகவும் இருப்பவர்களை பற்றி என்ன? அவர்கள் நல்லொழுக்கத்தின் பாதையில் நடக்கிறார்கள். தங்கள் ஆன்மாவை தம செயல்களால் தூய்மைப்படுத்துகிறார்கள். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி சபையை ஒரு மென்மையான அந்தி வெளிச்சத்தை எரிந்தபோது பீஷ்மரின் வார்த்தைகள் அவசர உணர்வை தூண்டின. என் மகனே என்று அவர் யுதிஷ்டிரனிடம் கூறினார். நமது செயல்களின் விளைவுகள் ஏல்களைப் போல நம்மை பின்தொடர்கின்றன. நாம் அவற்றை விட்டுவிட முயற்சித்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, நாம் என்ன செய்தாலும் அவற்றின் பலன்களை எதிர்கொள்ள வேண்டும். மரணம் என்பது அனைத்து உயிரினங்களையும் அவற்றின் விதிக்கப்பட்ட விதியை நோக்கி இழுத்து செல்லும் பெரிய சமநிலையாகும். கூட்டம் ஒரு கணம் அமைதியாக இருந்தது. ஒவ்வொரு நபரும் பீஷ்மரின் வார்த்தைகளின் எடையை பற்றி சிந்திப்பதைப் போல. பின்னர் மதிப்பிற்குரிய போர்வீரர் தொடர்ந்தார். மலர்களும் பழங்களும் தங்கள் சொந்த நேரத்தில் பூப்பது போல எந்த வெளிப்புற முயற்சியும் இல்லாமல் நம் செயல்களின் விளைவுகளும் அவற்றின் சொந்த அட்டவணையின்படி வெளிப்படுகின்றன. நமது கடந்த கால செயல்களின் விளைவுகளை நாம் அனுபவித்த பிறகு நமக்கு இனி மரியாதை, அவமானம், ஆதாயம் அல்லது இழப்பு இல்லை. இரவு வானத்தில் நட்சத்திரங்கள் மில்லத் தொடங்கியதும் பீஷ்மரின் வார்த்தைகள் நம்பிக்கையின் குறிப்பை எடுத்தன. 1000 பசுக்களில் ஒரு கன்று தனது தாயை அடையாளம் கண்டு கொள்வது போல நமது கடந்த கால வாழ்க்கையின் செயல்களும் நமது அடுத்த வாழ்க்கையில் நம்மை அடையாளம் கண்டு பார்வையிடுகின்றன. மேலும் ஒரு துளி துண்டு கழுவப்பட்ட பிறகு சுத்தமாகிறது போல, அதேபோல் ஒரு அமைதியான காட்டின் நடுவே பாண்டவ சகோதரர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரர் தனது மதிப்பிற்குரிய பேரன் பீஷ்மரின் அருகில் சிந்தனையுடன் அமைதியாக அமர்ந்தார். யுதிஷ்டிரர் ஒரு பழமையான கேள்வியை முன்வைத்தபோது பூக்கும் மலர்களின் இனிமையான வாசனையால் காற்று நிரம்பியது. இது பல புத்திசாலித்தனமான முனிவர்களையும் தத்துவ ஞானிகளையும் நீண்ட காலமாக குழப்பியதும். அதனே சொல்லுங்கள், இந்த பரந்த பிரபஞ்சம் எங்கிருந்து தோன்றியது? அது யாருடைய படைப்பு? அழிவு வரும்போது அது யாரிடம் திரும்புகிறது? பெருங்கடல்கள் முதலாலயம், மலைகள், மேகங்கள், நிலங்கள், நெருப்பு, காற்று வரை அனைத்தின் தோற்றத்தையும் நான் அறிய விரும்புகிறேன். அனைத்து பொருட்களும் எவ்வாறு உருவாக்கப்பட்டன? அவற்றின் இருப்பின் தன்மை என்னதலது கதையை தொடங்கியதும் பீஷ்மரின் கண்கள் ஆழமான ஞானத்தால் பிரகாசித்தன. இது தொடர்பாக பெருகீர் பரபாஜரிடம் பேசிய ஒரு பண்டைய கதையை நான் விவரிக்கிறேன் என்று அவர் கூறினார். அந்த அமைப்பு ஒரு கம்பீரமான சிகரத்திற்கு மாறியது. அங்கு கயசா மாயின் மீது ஒரு தெய்வத்தைப் போல அமர்ந்திருந்த பிரகாசமான ரிஷி பெரிது முன் பரபாஜா நின்றார். பரபாஜா தனது கேள்விகளை கேட்டபோது அறிவின் எடையுடன் காற்று அதிர்ந்தது. பெரிய ரிஷி, யாரால் இந்த உலகம் உருவாக்கப்பட்டது? அனைத்து உயிரினங்களும் எப்படி பிறந்தன? அவற்றின் தூய்மை மற்றும் அசுத்தத்தின் ஆதாரம் என்ன? நல்லொழுக்கத்தையும் தீமையையும் நிரதிக்கும் கட்டளைகள். ஜனரிகுவின் குரல் இடி முழக்கம் போல் ஒலித்தது. இருப்பினும் அது வேறொரு உலர அமைதியுடன் இருந்தது. மால்சா என்று அழைக்கப்படும் ஒரு முதன்மையான நபர் இருக்கிறார். அவருக்கு தொடக்கமும் முடிவும் இல்லை என்று அவர் அறிவித்தார். அவர் வெளிப்படுத்தப்படாதவர், நித்தியமானவர், அழியாதவர் மற்றும் மாற்ற முடியாதவர். அவர் மூலம் அனைத்து உயிரினங்களும் பிறக்கின்றன, இறக்கின்றன. அவர் முதலில் மரஜ் என்ற தெய்வீக நபரை உருவாக்கினார். இது நனவை உருவாக்கியது. பிரிகுவின் வார்த்தைகள் படைப்பின் திரைச்சீலை போல வெளிப்பட்ட போது இருப்பின் துணி தன்னை வெளிப்படுத்த தொடங்கியது. நனவு விண்வெளியை உருவாக்கியது என்று அவர் தொடர்ந்தார். விண்வெளியில் இருந்து நீர் பிறந்தது. தண்ணீரிலிருந்து நெருப்பும் காற்றும் தோன்றின. அவை இணைந்து பூமியை உருவாக்கின. தானாக பிறந்த மால்சா பின்னர் ஆற்றலை கற்பமாக்கிய தெய்வீக தாமரை ஒன்றை உருவாக்கினார். இந்த புனிதமான தாமரையிலிருந்து வேதத்தின் பெருங்கடலாகிய பிரமன் தோன்றினார். அவர் பிறந்தவுடன் நானே அவர் என்று அறிவித்தார். இதனால் அவர் நனவு என்று அறியப்பட்டார். தனக்குள் உருவாக்கப்பட்ட அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி
அவற்றை தனது விருப்பத்தின் மூலம் ஆட்சி செய்தார் பரபாஜா பிரிகுவிடம். ஒரு புதிய கேள்வியை முன்வைத்தபோது கதை மீண்டும் மாறியது. சொல்லுங்கள், பெரிய ரிஷி வானத்தின் அடிவானத்தின் புள்ளிகள், இந்த பூமியின் மேற்பரப்பு மற்றும் காற்று, அவற்றின் எல்லைக்கு அப்பால் எல்லை இருக்கிறது. பிருகுவின் கண்கள் வேறொரு உலக ஞானத்தால் மின்னின. அவர் பதிலளித்தார், மேலே உள்ள வானம் எல்லையற்றது. முனிவர்கள் மற்றும் தெய்வீக உயிரினங்களின் இருப்பிடம், அதன் வரம்புகள் அறியப்படவில்லை. கடவுள்களுக்கும் கூட நிலத்திற்கு அப்பால் நீர்நிலைகள் உள்ளர். மேருவில் அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு பசுமையான பள்ளத்தாக்கில் ஞானமும் மரியாதையும் கொண்ட பிராமணரான பரபாஜா சிந்தனையான அமைதியில் அமர்ந்திருந்தார். அவர் மதிப்பிற்குரிய முனிவரான பிரிகுவை நோக்கி திரும்பிய போது அவரது கண்கள் ஆர்வத்தால் பிரகாசித்தன. மேலும் கேட்டார், சொல்லுங்கள், பிராமணர்களில் சிறந்தவரே, மேருவில் வசிக்கும் வலிமையான பிராமணர் எப்படி இந்த மாறுபட்ட வகையான பொருட்களை உருவாக்கினார்? பரபாஜா பிருகுவில் பதிலுக்காக காத்திருந்தபோது காற்று எதிர்பார்ப்புடன் கனமாக இருந்தது. வாழ்ந்த சிந்தனையில் கண்களை மூடிய பிரிகு ஒரு மென்மையான காற்றைப் போல எதிரொலிக்கும் குரலில் பேசத் தொடங்கினார். மாபெரும் மால்சா தனது பிரமடிரத்தில் விருப்பத்தின் கட்டளையால் பல்வேறு வகையான பொருட்களை உருவாக்கினார். பின்னர் அனைத்து உயிரினங்களின் பாதுகாப்பிற்காகவும் அவர் முதலில் தண்ணீரை உருவாக்கினார். பிரிகு பேசுகையில் வளிமண்டலம் மாறுவது போல் தோன்றியது. வாழ்க்கையின் சாராம்சம் வெளிப்படுத்தப்படுவது போல் அவர் தொடர்ந்தார். நீர் என்பது அனைத்து உயிரினங்களின் வாழ்க்கையும் நீர் தான் அவற்றின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. தண்ணீர் இல்லை என்றால் அனைத்து உயிரினங்களும் அழிந்துவிடும். பிரபஞ்சம் முழுவதும் தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது. பிருகுவின் வார்த்தைகளை கேட்டபோது பரபாஜாவின் கண்கள் வியப்புடன் விரிந்தன. அவர் கேட்டார், நீ எப்படி உருவானது? நெருப்பும் காற்றும் எப்படி உருவானது? பூமியும் எப்படி உருவாக்கப்பட்டது? அவரது கேள்விகள் ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. சிருஷ்டிப்பின் மர்மங்களை பிறகு அவைக்கு கத்திருந்தது. பழங்காலத்திலிருந்து ஒரு கதையை நெசம் செய்ய தொடங்கிய பிரிகுவின் வெளிப்பாடு சிந்தனைக்குரியதாக மாறியது. மிகவும் பண்டைய காலங்களில் மகள் காலத்தில் மீளுருவாக்கம் செய்யப்பட்ட ஒழுங்கின் உயர்ந்த ஆன்மா கொண்ட முனிவர்கள் ஒன்று கூடி பிரபஞ்சத்தின் உருவாக்கம் குறித்த இந்த சந்தேகத்தை உணர்ந்தனர். இந்த ஞானமுள்ள முனிவர்கள் தங்கள் பேச்சை கட்டுப்படுத்தி அசையாமல் ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபட்டதை பிரிகு விவரித்த போது எதிர்பார்ப்பு காற்று அடர்த்தியாக வளர்ந்தது. காற்றில் தனியாக வாழ்ந்த அனைத்து உணவையும் 1000 வான ஆண்டுகளுக்கு கைவிட்டனர். காலங்கள் செல்ல செல்ல ஒரு வானக்குரல் வானத்தில் எதிரொலித்தது. முன்பு எல்லையற்ற விண்வெளி மட்டுமே இருந்தது, முற்றிலும் அசைவற்றது மற்றும் அசையாதது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் மற்றும் காற்று இல்லாமல் அது தூங்குவது போல் தோன்றியது. குரல் தொடர்ந்தது. பின்னர் தண்ணீர் இருட்டுக்குள் இருந்தது போல் தோன்றியது. பின்னர் நீரில் அழுத்தத்திலிருந்து காற்று எழுந்தது. பிரிகு பேசும்போது காட்சி ஒரு ஓரியம் போல வெளிப்பட்டது. துளை இல்லாத ஒரு வெற்று பாத்திரம் தண்ணீரால் நிரப்பப்பட்டது. அற்று தோன்றியது மற்றும் ஒரு பெரிய சத்தம். நீர் கடலின் அழுத்தத்தால் உருவான காற்று இன்னும் விண்வெளியில் நகர்ந்தது. அதன் இயக்கம் ஒருபோதும் நிறுத்தப்படவில்லை. தடையில்லாத விண்வெளிக்குள் வந்தபோது அது தண்ணீருடன் உராய்வை உருவாக்கியது. மேலும் நெருப்பு உருவானது. பெரும் வலிமையுடனும் ஆற்றலுடனும் எரிந்தது. மேல்நோக்கி ஏற்கப்பட்ட தீப்பிழம்புகள் விண்வெளியை மூடியிருந்த இருளை அகற்றின. காற்றின் உதறியுடன் நெருப்பு விண்வெளியையும் தண்ணீரையும் ஒன்றாக இழுத்தது. பிரிகுவின் வார்த்தைகள் படைப்பின் ஒரு தெளிவான படத்தை வரைந்தன. நெருப்பு காற்றுடன் இணைந்து பண்டைய ஞானத்தின் புனித அரங்குகளில் தனது துளையிடும் புத்திசாலித்தனத்திற்கு புகழ்பெற்ற முனிவரான பரத்வாஜா மற்றொரு மதிப்புமிக்க முனிவரான பிருகுவிடம் ஒரு ஆழமான கேள்வியை முன்வைத்தார். ஏன் என்று அவர் கேட்டார். பிரபஞ்சத்தின் பரந்த விரிவாக்கத்தின் வெளிப்பாடுகளான விண்வெளி, காற்று, நெருப்பு, நீர் மற்றும் பூமி ஆகிய 5 கூறுகளுக்கு மட்டுமே நாம் பெரிய உயிரினங்கள் என்ற பெயரை கூறுகிறோம். பிறகு பிரபஞ்சத்தை பற்றிய தனது ஆழமான புரிதலுடன் பதிலளித்தார். எல்லையற்ற அல்லது பரந்தவற்றைச் சேர்ந்த அனைத்து பொருட்களும் கிரேட் என்ற பெயரை பெறுகின்றன. இந்த காரணத்திற்காகவே இந்த 5 கூறுகளும்
பெரிய உயிரினங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பின்னர் அவர் ஒவ்வொரு தனிமத்தின் தன்மையும் அனைத்து உயிரினங்களின் படைப்பிலும் அதன் பங்கையும் விளக்கினார். செயல்பாடு என்பது காற்று, நாம் கேட்கும் ஒளி, விண்வெளி, நமக்குள் உள்ள வெப்பம், நெருப்பு, நம் உடலில் ஏற்படும் திரவ சாறுகள், நீர், மேலும் திடப்படுத்தப்பட்ட பொருள், சதை மற்றும் எலும்புகள், பூமி என்று பிரித்து கூறினார். இந்த 5 கூறுகளும் எவ்வாறு ஒன்றிணைந்து உயிரினங்களின் உடல்களை உருவாக்குகின்றன என்பதை அவர் விவரித்தார். ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான விகிதாச்சாரங்களை கொண்டுள்ளன. இருப்பினும் பரத்வாஜாவை நம்ப முடியவில்லை. அனைத்து நடமாடும் மற்றும் அசையாத பொருள்களும் இந்த 5 தனிமங்களால் ஆனவை என்றால் அவர் கேட்டார். அனைத்து அசையாத பொருட்களிலும் அந்த தனிமங்கள் ஏன் தெரியவில்லை? அவர் மரங்களின் உதாரணத்தை மேற்கோள் காட்டினார். அவை வெப்பம், இயக்கம் அல்லது 5 தனிமங்களுடன் தொடர்புடைய பிற குணங்களை கொண்டிருப்பதாக தெரியவில்லை. பிறகு தெரிந்தே புன்னரைத்தார். மரங்களுக்கு அடர்த்தி இருந்தாலும் அவற்றுக்குள் இடமிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்று அவர் கூறினார். பூக்கள் மற்றும் பழங்களை வளர்ப்பது எப்போதும் அவற்றில் நடைபெறுகிறது. அவற்றில் உள்ளே வெப்பம் உள்ளது. இதன் விளைவாக இலை, பட்டை, பழம் மற்றும் பூக்கள் வாடி வறண்டு போகின்றன. மரங்கள் தொடுதலை உணரும் திறனையும் கொண்டுள்ளன என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இது வெளிப்புற தூண்டுதல்களுக்கு அவற்றின் பதிலால் நிரூபிக்கப்படுகிறது. பிறகு தொடர்ந்தார். நல்ல மற்றும் கெட்ட நாற்றங்களின் விளைவாக மரங்கள் வீரியத்தை மீட்டெடுத்து பூக்களை வெளியிடுகின்றன. மரங்களுக்கு வாசலை இருப்பது தெளிவாகிறது. அவை தங்கள் வேர்களால் தண்ணீரை குடித்து பல்வேறு வகையான நோய்களை பிடிக்கிறது. அந்த நோய்கள் மீண்டும் வெவ்வேறு செயல்பாடுகளால் குணப்படுத்தப்படுகின்றன. மரங்கள் பல்வேறு சுவைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் சுவை பற்றிய உணர்வுகளை கொண்டுள்ளன என்று அவர் முடித்தார். பிறகுவின் ஞானத்தில் ஆழத்தால் பரத்வாஜா அதிர்ச்சியடைந்தார். வளைந்த தாமரை தண்டு மூலம் ஒருவர் தண்ணீரை உறிஞ்ச முடியும் என்று அவர் கூறினார். மரங்களும் காற்றின் உதவியுடன் அவற்றின் வேர்கள் மூலம் குடிக்கின்றன. மரங்கள் இன்பம் மற்றும் வலிக்கு ஆளாகின்றன. வெட்டப்படும்போது வளரும் அல்லது வெட்டப்படும்போது அவற்றுக்குள் உயிர் உள்ளது என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். பின்னர் உயிரினங்களில் உள்ள 5 தனிமங்களின் நுணுக்கங்களை ஆராய்ந்தார். ஒவ்வொரு உடலிலும் அவர் கூறினார் 5 தனிமங்களின் விகிதாச்சாரம் வேறுபடுகிறது. இந்த 5 தனிமங்களின் விளைவாகவே நகரும் பொருள்கள் தங்கள் உடல்களை நகர்த்த முடியும். தோல், சதை, எலும்புகள், மச்சை, தமனிகள் மற்றும் நரம்புகள் எவ்வாறு பூமியால் ஆனவை என்பதை அவர் விளக்கினார். ஆற்றல். மனித உடலின் மர்மங்கள் பற்றிய ஆழமான விவாதத்தின் மத்தியில் பரத்வாஜா முனிவர் தனது மதிப்புமிக்க தோழரான பிரிகு முனிவரிடம் ஒரு கேள்வியை எழுப்பினார். சொல்லுங்கள், அன்புள்ள பிரிகு, அவர் ஆழத்துடன் கூறினார். உடல், நெருப்பு அல்லது வெப்பம் எப்படி நமக்குள் வாழ்கிறது? காற்று தனக்கென இடத்தை பெற்று நம் உடல்களை எவ்வாறு நகர்த்துகிறது மற்றும் தங்களை தாங்களே உழைக்க மனித உடல் இயக்கத்தின் நுணுக்கங்களை அவிழ்க்கத் தொடங்கிய போது பிரிகு முனிவரின் கண்கள் பிரகாசமடைந்தன. உன்னதமான பரத்வாஜா என்று அவர் ஒரு மென்மையான புன்னகையுடன் கூறினார். காற்றின் இயக்கத்தின் ரகசியங்களையும் நம் உடல்களை உயிர்ப்பிக்கும் அதன் பங்கையும் நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். அவர் ஒரு கணம் நிறுத்தி தனது எண்ணங்களை சேகரித்து தொடர்ந்த அகலைக்குள் உடல் அழிவிலிருந்து பாதுகாக்கும் ஒரு நெருப்பு சட்டி உள்ளது. இந்த வெப்பம் வாழ்க்கையில் சாராம்சம். இந்த வெப்பத்தில் தான் பிராணன் அல்லது சுவாசம் தலைக்குள் வசிக்கும் அனைத்து வகையான உழைப்புகளையும் ஏற்படுத்துகிறது. பிராணன் ஒரு எளிய சுவாசம் மட்டுமல்ல, அது உயிருள்ள உயிரினமே. உலகளாவிய ஆன்மாடித்திய உயிரினம், மனம், அறிவு மற்றும் அனைத்து உயிரினங்களின் நனவும். அதே போல் புலன்களும். பெரிய முனிவர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் பரத்வாஜாவின் மனதில் தெளிவான உருவங்களை வரைந்தன. பிராணன் உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் எவ்வாறு பாய்ந்து அதை உயிர் சக்தியுடன் உயிர்ப்பிக்கிறார் என்பதை அவர் பார்த்தார். மற்ற சுவாசல்களை பற்றி என்ன என்று பரத்வாஜா கேட்டார். அவரது ஆர்வம் அதிகரித்தது. பிறகு முனிவர் தலையசைத்தார். ஆம், சமண சுவாசம் ஒவ்வொரு புலன்களையும் கட்டுப்படுத்துகிறது. அவை அந்தந்த வழிகளில் செயல்பட வைக்கிறது. இதற்கிடையில் அபான சுவாசம் சிறுநீர்ப்பை மற்றும் வயிற்று குடலில் வசிக்கும் வெப்பத்தின் வழியாக நகர்கிறது. கழிவுகளை வெளியேற்றி உடலுக்குள் சமநிலையை பராமரிக்கிறது. அவர் தொடர்வதற்கு முன்பு ஒரு கணம் நிறுத்தினார். உடனா சுவாசம் 3 பகுதிகளில் செயல்படுகிறது.
இதயம், தொப்புள் மற்றும் நம் உடலின் மூட்டுகள் மேலும் இந்த சுவாசம்தான் நாம் எய்தாக நகர அனுமதிக்கிறது. ஞானா, சுவாசம் அனைத்து மூட்டுகளிலும் வாழ்கிறது. அமைப்பு முழுவதும் வெப்பத்தை சுழற்றுதல், பல்வேறு அடிப்படை பொருட்கள் மற்றும் நமக்குள் உள்ள கெட்ட நகைச்சுவைகளில் செயல்படுகிறது. பிரானா, சமனா, அபனா, உடானா மற்றும் வியானா ஆகிய 5 முதன்மை சுவாசங்களின் சிக்கலான நடனத்தை பிரிகு முனிவர் வெளிப்படுத்திய போது பரபாஜா கவனமாக கேட்டார். அவை எவ்வாறு ஒன்றோடொன்று கலக்கின்றன, ஒரு இணக்கமான சமநிலையை உருவாக்கி வாழ்க்கையை நிலைநிறுத்துகின்றன என்பதை அவர் கண்டார். விவாதம் முடிவுக்கு வந்தபோது பிரிகு முனிவர் உடலுக்குள் இருக்கும் வெப்பத்தை பற்றி பேசினார். அதை அவர் உஸ்மான் என்று அழைத்தார். இது நமக்குள் எரியும் நெருப்பு என்று அவர் கோரினார். அவரது குரலில் மரியாதை நிரம்பியது. இந்த வெப்பமே உடல்களை கொண்ட அனைத்து உயிரினங்களிலும் செரிமானத்தை ஏற்படுத்துகிறது. பிராண சுவாசம் எப்படி கால்வாயின் உச்சிக்கு இறங்கி மீண்டும் ஒரு முறை உயர்ந்தது, உயிர் சக்தியை கொண்டு வந்தது என்பதை அவர் விளக்கினார். காட்டின் ஒரு அமைதியான மூலையில் பரபாஜா ஒரு பண்ணைய மரத்தின் நிழலுக்கு அடியில் உட்கார்ந்து வாழ்க்கை மற்றும் மரணத்தின் மரணங்களை சிந்தித்தார். இலைகள் வழியாக சுழலும் காற்றை பார்த்தார். அதன் மென்மையான அரவணைப்பு இருப்புக்கும் இல்லாததற்கும் இடையிலான நுட்பமான சமநிலையை நினைவூட்டுகிறது. அவர் அங்கே அமர்ந்திருந்த போது அவரது மனம் விசாரணையின் பாதையில் அலைந்து திரிய தொடங்கியது. உண்மையில் காற்று தான் நம்மை தக்க வைத்துக் கொண்டால், அவர் சக்தமாக யோசித்தார், காற்று தான் நம் கைகால்களை அசைத்து நம் உணர்வுகளுக்கு எய்பொருளாக இருந்தால் அது வாழ்க்கையின் மதிப்பை பற்றி என்ன சொல்கிறது? மரங்கள் அனக்கு மேலே மெதுவாக அசைந்து கொண்டிருக்கும் போது சிந்தனையில் தொலைந்து போன அவர் இருக்கிறார். பரபாஜாவின் கண்கள் அருகிலுள்ள சுடர் மீது பாய்ந்து ஒரு குச்சியின் முளையில் நடனமாடின. நமக்குள் இருக்கும் விலங்குகளின் வெப்பம் நெருப்பை போன்றது என்றால் அவர் யோசித்தார். இந்த நெருப்பே நமது உணவை உடைத்து நம்மை தக்க வைத்து கொண்டால் உயிர் என்ன முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது? தீப்பிழம்பில் உயிரும் மற்றும் இறந்தபோது அதன் வெப்பம் காற்றில் மறைந்து விடுவதை அவர் உன்னிப்பாக பார்த்தார். சூரியன் அஸ்தமிக்க தொடங்கிய போது காட்டின் தரையில் ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை வீச பரபாஜாவின் எண்ணங்கள் வாழ்க்கையின் இயல்பையை நோக்கி திரும்பின. ஒரு விலங்கு இறக்கும்போது அதன் உயிர் மூச்சு பிரிந்து உள் வெப்பம் அணைக்கப்படுகிறது. ஆனால் இந்த வாழ்க்கை இங்கு செல்கிறது. அது வெறுமனே வெளிப்புற காற்றில் பரந்த பரப்பளவில் இழக்கப்படவில்லையா என்று அவர் இந்த கேள்வியை சிந்தித்தார். அவரது கண்கள் மரங்களுக்கு அப்பால் மறைக்கப்பட்ட ஏதேனும் பதிலை தேடுவது போல் அடிவானத்தை சுற்றி பார்த்தன. இரவு விழத் தொடங்கியதும் பரபாஜாவின் எண்ணங்கள் ஒரு புனித பிராமணருக்கு கொடுக்கப்பட்ட பசுவை நோக்கி திரும்பின. இந்த விலங்கு என்று அவர் யோசித்தார், மரணத்திற்கு பின் என்னை காப்பாற்ற முடியும் என்று கூறப்படுகிறது. ஆனால் அதன் சொந்த ரீதி என அது நம்மைப் போலவே ஏக்காதா? இந்த முரண்பாட்டால் குழப்பமடைந்த அவர் தலையை அசைத்தார். நட்சத்திரங்கள் மேலே மின்னத் தொடங்கிய போது பரபாஜாவின் எண்ணங்கள் அனைத்து உயிரினங்களையும் நிர்வகிக்கும் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியை நோக்கி திரும்பியது. ஒரு மரத்தின் வேர் வெட்டப்படலாம், ஆனால் அதன் விதைகளிலிருந்து புதிய உயிர் உருவாகிறது. அப்படியானால் நாம் இறந்த பிறகு நாம் எங்கே செல்கிறோம்? அது வெறுமனே காற்றின் தேன்கடலில் வல்லவா, அல்லது வேறு ஏதேனும் வடிவத்தில் தண்ணீர் கடலுடன் இணைவதைப் போலவா என்று அவர் சிந்தித்தார். இறுதியாக காட்டை சுமந்து செல்லும் அவரது குரலில் காட்டையே சத்தமாக பேசினார். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் விதைகளிலிருந்து பிறக்கிறது. மேலும் அனைத்து உயிரினங்களும் அந்த விதைகளின் தற்காலிக வெளிப்பாடுகள்தான். நாம் இறக்கும்போது நாம் ஏதோ ஒரு புதிய வடிவத்திற்கு மறுபிறவிற்காக காத்திருக்கும். நமது அசல் நிலைக்கு திரும்பவில்லையா? மரங்கள் அவரை சுற்றி அமைதியாக நின்றன. அவற்றின் இலைகள் மென்மையாக சமரசம் செய்கின்ற நிறம் செல்ல செல்ல பரபாஜாவின் எண்ணங்கள் அமைதியாக வளர்ந்தன. அவரது மனம் அமைதி அடைந்தது. ஒரு அமைதியான சூழலில் இயற்கையின் பிரகாசத்தால் சூழப்பட்ட புத்திசாலியான முனிவரான பிறகு மற்றொரு மதிப்பிற்குரிய ஷி பரபாஜாவுடன் தனது ஆழமான புரிதலை பகிர்ந்து கொண்டார். உயிரிழத்தில் அழிவு இல்லை என்று அவரது குரல் நம்பிக்கையுடன் நிரம்பியது. உடல் கரைந்து போகலாம், ஆனால் உயிரினம் அதை சார்ந்து இருந்தாலும் மாறாமல் இருக்கும். அவர் நெருப்புடன் ஒரு ஒப்புமையை வரைந்தார். தீப்பிழம்புகள் அவற்றின் எரிபொருளை உட்கொள்ளும்போது மறைந்து விடுவது போலவே சுற்றியுள்ள இடத்தில் வெப்பமும் ஆற்றலும் உள்ளது. பரபாஜா கவனமாக கேட்டார்.
அவரது கண்கள் ஆர்வத்தால் பிரகாசித்தன. ஆனால் பிறகு வணக்கம் என்று அவர் பதிலளித்தார். நெருப்பு போன்ற உயிரினத்தின் அழிவு இல்லை என்றால் அதன் எரிபொருள் தீர்ந்துவிட்டால் நெருப்பு தானாகவே அழிக்கப்படுகிறது என்று நாம் சொல்ல வேண்டாமா என்று முனிவர்களும் ஒரு ஏங்கியல் நடனத்தில் ஈடுபட்டதால் காற்று எதிர்பார்ப்புடன் நிரம்பியது பிறகு தெரிந்தே புன்னகைத்தார். என் நண்பரே, நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் இதை கவனியுங்கள். நெருப்பு அதன் எரிபொருளை உட்கொண்ட பிறகு இடத்துடன் கலப்பது போலவே உயிரினமும் உடலிலிருந்து வெளியேறும் போது பரந்த பரப்புடன் கலக்கிறது. அவர் தனது வார்த்தைகளை பரத்வாஜாவின் மனதில் ஆழமாக மூழ்க அனுமதிக்கும் வகையில் நிறுத்தினார். பரத்வாஜா தெளிவை தேடினார். ஆனால் ஒரு உயிரினத்திற்குள் உள்ள வாழ்க்கையின் அறிகுறிகளை பற்றி என்ன நம் உடல்களை உயிர்ப்பிக்கும் இந்த உயிருள்ள முகவர் யார்? அவரது குரல் ஆபத்துடன் நடுங்கியது. உடல் கரைக்கும் போது உயிரையே பார்க்க முடியாவிட்டால் யார் அல்லது என்ன வலியையும் மகிழ்ச்சியையும் உணர்கிறார்கள்? பிரிவின் கண்கள் இரக்கத்தால் மின்னின. உடலைப் போலவே மனமும் 5 கூறுகளால் ஆனது என்று அவர் மெதுவாக விளக்கினார். இருப்பினும் நமது உடல்களை தக்கவைத்து நமது உணர்வுகள், உணர்ச்சிகள் மற்றும் செயல்களை நிர்வகிக்கும் ஒரு ஆன்மா உள்ளது. பரத்வாஜாவின் இதயத்திற்குள் அவரது வார்த்தைகள் எதிரொலிக்க அனுமதிக்கும் வகையில் அவர் நிறுத்தினார். ஆன்மா நமது எல்லா அனுபவங்களுக்கும் சாட்சி, மகிழ்ச்சியும் வலியையும் உணரும். ஒருவர் அதிலிருந்து தெளிந்தால் உடல் அதன் உயிர் சக்தியை இழக்கிறது. இந்த ஆன்மா வேறு யாருமல்ல, படைப்பாளரான பிரம்மன் எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்று பிரிதி தொடர்ந்தார். பரம ஆத்மாவின் உலகளாவிய கருணையை பற்றி பேசும்போது அவரது குரல் மரியாதையுடன் எழுந்தது. சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி நிலப்பரப்பின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு ஒளியை வீசும்போது பிறகு தனது சொற்பொழிவை முடித்தார். உயிருள்ள முகர் அழிவுக்கு ஆளாகவில்லை, ஏனென்றால் அது ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு இடம்பெயர்ந்து காணப்படாத மற்றும் மற்றவர்களால் கவனிக்கப்படுவதில்லை. அவரது வார்த்தைகள் ஒரு வாக்குறுதியைப் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. பரத்வாஜா கவனமாக கேட்டபோது அவரது இதயம் ஆச்சரியத்தால் நிரம்பியது. அந்த மாலையின் அமைதியில் பிரிகுவின் வார்த்தைகள் புரிதலின் கலங்கரை விளக்கமாக மாறி வாழ்க்கை மற்றும் மரணத்தின் மர்மங்களை ஒளிரச் செய்தன. இரவு வானத்தில் நட்சத்திரங்கள் ஒளிரத் தொடங்கியதும் 2 முனிவர்களும் சிந்தனையான அமைதியில் அமர்ந்தனர். அவர்கள் பகிர்ந்து கொண்ட ஆழமான போதனைகளால் அவர்களின் மனங்கள் விரிவடைன. ஆரம்பத்தில் மிகுந்த ஞானமுள்ள முனிவரான பிறகு மன்னர் பரத்வாஜா முன்னின்று படைப்பின் கதையை விவரிக்கப் தொடங்கினார். பரமன்யன்கள் அவர் கூறினார். உன்னதமான நபர் முதலில் சில பிராமணர்களை உருவாக்கினார். அவர்கள் பிரஜாபதி அல்லது படைப்பின் பிரபுக்கள் என்று அழைக்கப்படுவார்கள். இந்த உயிரினங்கள் நெருப்பு அல்லது சூரியனுக்கு சமமான பிரகாசத்துடன் பிரகாசித்தன, ஏனெனில் அவர்கள் முதல் பிறந்த நபரின் சாராம்சத்திலிருந்து பிறந்தவர்கள். பிறகு பேசுகையில் அவரது வார்த்தைகள் மன்னர் பரத்வாஜரை காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்திற்கு கொண்டு செல்வதாக தோன்றியது. பிரமன் இந்த உன்னதமான மனிதர்களை மட்டுமல்ல, படைப்பின் இரகசியங்களை தங்கள் புனித வசனங்களுக்குள் வைத்திருந்த நித்திய வேதங்களையும் எவ்வாறு படைத்தார் என்பதை அவர் கண்டார். உண்மை, கடமை, தவம், பிரபஞ்சத்தை நிர்வகிக்கும் அனைத்து அடிப்படை கொள்கைகளும் ஒரே தெய்வீக சக்தியிலிருந்து பிறந்தன. விதிகு தல்வு கதையை தொடர்ந்தார். படைப்பின் வளமான திரைச்சிலை நெசவு செய்தார். தெய்வங்கள் மற்றும் தலைவர்கள், காந்தர்வர்கள் மற்றும் தெய்வங்கள், பெரிய பாம்புகள் மற்றும் எக்கர்கள், ராட்சசர்கள் மற்றும் பாம்புகள், இந்த உயிரினங்கள் அனைத்தும் பிரம்மனின் ஆரம்ப சாராம்சத்திலிருந்து வெளிப்பட்டன. பின்னர் பிரம்மாண்டமான சிம்பொனியை நிறைவு செய்வது போல மனிதர்கள் படைக்கப்பட்டனர். பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் மற்றும் சூத்திரர்கள் என 4 வரிசைகளாக பிரிக்கப்பட்டனர். ஆனால் மன்னர் பரத்வாஜா பிருகுவின் வார்த்தைகளால் நம்பவில்லை. இந்த 4 விழுந்துகளுக்கும் இடையிலான வேறுபாடு நிறத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டிருந்தால் என்று அவர் கூறினார். பின்னர் அனைத்தும் ஒன்றிணைந்ததாக தெரிகிறது. காமம், கோபம், பயம், காமம், துக்கம், பதட்டம் கொண்ட அனைத்து மனிதர்களையும் ஒன்றிணைத்த பொதுவான தன்மைகளை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த உணர்ச்சிகள் அனைத்தும் வாழ்க்கையில் தங்கள் நிலையை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு மனிதனையும் பாதித்தன. பிறகு மன்னர் பரத்வாஜாவின் வார்த்தைகளை கவனமாக கேட்டு பின்னர் ஒரு மென்மையான புன்னகையுடன் பதிலளித்தார். நீங்கள் சொல்வது சரிதான் என் மன்னரே என்று அவர் கூறினார்.
வெவ்வேறு ஒழுங்குகளுக்கு இடையே உள்ளார்ந்த வேறுபாடு இல்லை. பிராமணரால் ஆண்கள் சமமாக உருவாக்கப்பட்டுள்ளனர். ஆனால் அவர்களின் செயல்களால் அவர்கள் பல்வேறு சாதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளனர். தீவிரம் மற்றும் கோபம் போன்ற பண்புகளுடன் ஆசை மற்றும் இன்பத்தில் ஈடுபட விரும்பியவர்கள் எப்படி சத்திரியர்கள் ஆனார்கள் என்பதை அவர் விளக்கினார். அதே நேரத்தில் நன்மை மற்றும் ஆர்வம் ஆகிய இரண்டிலும் ஈடுபாடு கொண்டிருந்தவர்கள் கால்நடை வளர்ப்பு மற்றும் விவசாயம் போன்ற தொழில்களை மேற்கொண்டனர். வைசியர்கள் ஆனார்கள். பிறகு பேசுகையில் படைப்பின் இழைகள் மன்னர் அரவாஜாவின் கண்களுக்கு முன்னால் அவிழ்ந்தது போல் தோன்றியது. மனிதர்கள் தங்கள் அசல் ஒழுங்கிலிருந்து மயக்கம் அறியாமை மற்றும் புரிதல் இல்லாமை காரணமாக எப்படி விலகி சென்றார்கள் என்பதை அவர் பார்த்தார். பரமனை உன்னதமானவர் என்ற கருத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தாழ்ந்த வரிசைகளின் உறுப்பினர்களாக மாறினர். விசாசர்கள், ராட்சசர்கள், பிரேதர்கள் மற்றும் மேச்சர்கள். ஆனால் பிரிருவின் கதை விரத்தியுடன் முடிவடையவில்லை. மனிதர்களை உருவாக்கிய மாபெரும் முனிவர்களை பற்றி அவர் பேசினார். பண்டைய ஞானத்தின் புனித அரங்குகளில் மரியாதைக்குரிய முனிவரான பரத்வாஜா ஆன்மீக அறிவின் மாஸ்டர் பிரிவில் ஆலோசனையை நாடினார். தாழ்மையான இதயத்துடன் பரத்வாஜா கேட்டார், ஓர் சிறந்த மீளுருவாக்கம் செய்பவர்களே, ஒருவர் எந்த செயல்களால் பிராமணராக மாறுகிறார்? எதன் மூலம்? ஒரு கித்திரியர். இதை எனக்கு சொல்லுங்கள். ஒருவர் எப்படி ஒரு வைசியனாகவோ அல்லது சூத்திரனாகவோ மாறுகிறார்? அவர் பேசத் தொடங்கும் போது பழங்கால பாரம்பரியத்தின் இடையால் பிரிகுவின் கண்கள் பிரகாசித்தன. ஒரு பிராமணன் புனிதமான சடங்குகளால் புனிதப்படுத்தப்பட்டு நடத்தையில் தூய்மையானவன். அவர் வேதங்களை பக்தியுடன் படிக்கிறார். 6 நன்கு அறியப்பட்ட புருஷன் செயல்களை கவனிக்கிறார். மந்திரங்களை அமைதியாக ஓதுகிறார். தியாக நெருப்பில் வணக்கங்களை ஊட்டுகிறார். தெய்வங்களை வணங்குகிறார். விருந்தினர்களுக்கு உணவை வழங்குகிறார். விஸ்வதேவர்களுக்கு பிரசாதம் செய்கிறார். அவரது இதயம் தனது போதகருக்கு மரியாதை செலுத்துகிறது. மேலும் அவர் எப்போதும் சபதம் மற்றும் சத்தியத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டவர். பேசுகையில் காற்றில் எளிமையும் பணிவும் இழந்திருந்தது. ஒரு சத்திரியர் போரில் ஈடுபடுபவர், வேதங்களை படிப்பவர், பிராமணர்களுக்கு பரிசுகளை வழங்குபவர், தன்னை பாதுகாப்பவர்களிடமிருந்து செல்வத்தை பெறுபவர் என்று அவர் தொடர்ந்தார். ஒரு வைசியல் என்பது கால்நடைகள், விவசாயம் மற்றும் செல்வத்தை பெறுவதன் மூலம் புகழ் பெறுபவர். அதே நேரத்தில் ஒரு சுத்தா என்பது அனைத்து வகையான உணவுகளையும் ரசித்து அனைத்து வகையான வேலைகளையும் செய்து தூய்மையற்ற நடத்தை கொண்டவர். பரத்வாஜா கவனமாக கேட்டார். ஒவ்வொரு விளக்கத்தின் நுணுக்கங்களையும் அவரது மனம் உள்வாங்கியது. உண்மையான தன்மை என்பது பிறப்பு அல்லது சமூக அந்தஸ்தால் அல்ல, ஆனால் செயல்கள் மற்றும் நோக்கங்களால் வரையறுக்கப்படுகிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். பிரிகுவின் வார்த்தைகள் ஆழமான ஞானத்துடன் எதிரொலித்தன. இந்த பண்புகளை ஒரு சூத்திரத்தில் கவனிக்க முடியும் என்றால் அவை ஒரு பிராமணனில் காணப்படவில்லை என்றால் அத்தகைய சூத்திரம் அல்ல. அத்தகைய பிராமணர் அல்ல. சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி கூட்டத்தின் மீது ஒரு சூடான பிரகாசத்தை செலுத்திய போது பிரிகுவின் தொனி தீவிரமானது. புத்திசாலித்தனமும் கோபமும் எல்லா வகையிலும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். சுய கட்டுப்பாடு அறிவின் மிக உயர்ந்த விளைவாகும். ஒருவர் எப்போதும் ஒருவரின் கோபத்திலிருந்து ஒருவரின் செழிப்பை பாதுகாக்க வேண்டும். பெருமையிலிருந்து ஒருவரின் தவம், மரியாதை மற்றும் அவமானத்திலிருந்து ஒருவரின் அறிவு மற்றும் பிழையிலிருந்து ஒருவரின் ஆன்மாவின் வார்த்தைகளை கேட்டபோது பரத்வாஜாவின் கண்கள் ஆழமான புரிதலுடன் பிரகாசித்தன. துறவரம் என்பது எளிதான பாதை அல்ல என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் அது உண்மையான விடுதலையின் திறவுகோலாகும். அந்த புத்திசாலி நபர் பிரிகு கோரினார். பழத்தில் ஆசை இல்லாமல் அனைத்து செயல்களையும் செய்பவர். அவரது முழு செல்வமும் தொண்டு செய்வதற்காகவே உள்ளது. அன்றாட ஓமத்தை செய்பவர். ஒரு உண்மையான நன்கொடையாளர் இரவு ஆழமடைவதால் காற்று சிந்தனையுடன் அமைதியாக வளர்ந்தது. கோடை மாலையில் ஒரு மென்மையான காற்றைப் போல பிரிகுவின் வார்த்தைகள் அமைதியில் தொங்கிக் கொண்டிருந்தன. ஒருவர் தன்னைத்தானே நடத்த வேண்டும். வேதங்களில் பண்டைய ஞானத்தில் மரியாதைக்குரிய முனிவரான பிரிகு பரத்வாஜருக்கும்
அவரது சக சத்திய தேடுபவர்களுக்கும் முன்னால் நின்றார். புனித நெருப்பிலிருந்து எரியும் எரிகளைப் போல கண்கள் பிரகாசித்தன. பிறகு இருப்பில் அடிப்படை தன்மையை பற்றி பேசத் தொடங்கினா சத்தியமே பிரம்மாட் என்று அவர் அறிவித்தார். எல்லா உயிரினங்களுக்கும் வழிவகுக்கும் சாராம்சனே பரமா சத்தியமே பிரபஞ்சத்தை நிலைநிறுத்துகிறது. அதன் பிரம்மாண்டமான திரைச்சலை நிலைநிறுத்துகிறது. மேலும் சொர்க்கத்தின் பகுதிகளை தேடுபவர்களை வழிநடத்துகிறது. மறுபுறம் உண்மை என்பது இருளின் முக்காடு மட்டுமே. அது கீழே செல்கிறது. அதற்கு அடிபணிவோரிடமிருந்து அறிவின் ஒளியை நசுக்குகிறது. பிறகு பேசுகையில் அவரது வார்த்தைகள் நீதி மற்றும் அநீதி, ஒளி மற்றும் இருள், இன்பம் மற்றும் வேதனையின் சிக்கலான வலையை ஒளிய செய்து புரிதலின் வளமான துணியை நெய்யின. சத்தியமே நீதி என்று அவர் தொடர்ந்தார். நீதியே ஒளி. இந்த இணைப்பின் மூலம் தான் ஒருவர் உண்மையான மகிழ்ச்சியை அடைகிறார். இதற்கு நேர்மாறாக துக்கத்தின் ஆதாரமாக துயரத்தை மட்டுமே கொண்டு வரும் இருளின் வெளிப்பாடாக உண்மை வெளிப்படுத்தப்பட்டது. பரவாஜா முனிவரின் கூற்றுக்களை கவனமாக கேட்டு அவரது மனதை கேள்வி எழுப்பினார். மகிழ்ச்சியே இறுதி இலக்கு என்று நீங்கள் கூறுகிறீர்கள் என்று அவர் கூறினார். இருப்பினும் உலக ஆசைகளிலிருந்து பிரிந்து தனிமையில் வாழும் படைப்பாளரான பிரம்மனை பற்றி நாங்கள் கேள்விப்படுகிறோம். மேலும் காமத்தை வென்ற தெய்வீக குருவான சிவனை பற்றி என்ன? இது உண்மையான ஞானம் மகிழ்ச்சியை பின்தொடர்வதற்கு அப்பாற்பட்டது என்பதை குறிக்கவில்லையா? பிறகு தெரிந்தே துன்னடைத்தார். பண்டைய அறிவில் அலர்த்தால் அவரது கண்கள் மின்னின. இருளால் மூழ்கியிருப்பார்கள். அநீதியை மட்டுமே நாடுகிறார்கள். இந்த வாழ்க்கை இல்லவோ அல்லது அடுத்த வாழ்க்கை இல்லோ ஒருபோதும் மகிழ்ச்சியை பெறுவதில்லை என்று கூறப்படுகிறது. அவர்கள் பல்வேறு துன்பங்களால் பாதிக்கப்படுகிறார்கள். நோய், வலி, சிக்கல் மற்றும் இறுதியில் மரணமே. திரிகுவின் வார்த்தைகள் சத்தியத்தின் விளைவுகளை பற்றிய ஒரு தெளிவான படத்தை வரைந்தபோது பரவாஜாவின் புரிதல் காலை சூரியனில் மலரும் தாமரை போல வெளிவரத் தொடங்கியது. சொர்க்கத்தில் முனிவர் தொடர்ந்தார். பசி இல்லை, தாகம் இல்லை, சீரழிவு இல்லை, பாவம் இல்லை. இது சுவையான காற்று வீசும் ஒரு சாம்ராஜ்யம் மற்றும் நிரந்தரவாசலை காற்றை நிரப்புகிறது. இந்த வார்த்தைகள் மூலம் பிறகு அனைத்து இருப்புக்கும் அடித்தளமாக இருக்கும் அடிப்படை உண்மையை வெளிப்படுத்தினார். மகிழ்ச்சி என்பது வெறுமனே ஒரு விரைவான இன்பம் அல்ல, ஆனால் ஆன்மாவில் ஒரு பண்பு. பூமி என்பது அனைத்து உயிரினங்களின் சந்ததி. பெண்கள் தங்கள் இயல்பில் பங்கேற்கிறார்கள். ஆண் விலங்கு பிரஜாபதி போன்றது. வாழ்க்கையை நிலைநிறுத்தும் படைப்பு ஆற்றலை உள்ளடக்கியது என்று அவர் கூறினார். சத்தியத்தை தேடுபவர்கள் மிகுந்த கவனத்துடன் கேட்டபோது பிரிவின் வார்த்தைகள் புரிதலுக்கான பாதையை உல செய்தன. ஒரு ஆழமான உணர்வை நோக்கி அவர்களை வழிநடத்தியது. ஒவ்வொரு நபரும் தங்கள் சொந்த செயல்களால் வடிவமைக்கப்பட்டால் மகிழ்ச்சியோ துயரத்தையோ அடைய முடியும். எனவே திறந்த இதயத்துடனும் மனதுடனும் ஒருவர் சுய கண்டுபிடிப்பின் பயணத்தை தொடங்கலாம். இயற்கையின் அமைதியால் சூழப்பட்ட ஒரு அமைதியான சூழலில் பரவாஜா ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்தார். நீதியின் பாதையில் வழிகாட்டுதல்களை நாடினார். பண்டைய மரபுகளை பற்றிய ஆழமான புரிதலுக்கு புகழ்பெற்ற ஞானியான முனிவரான பிரிகுவிடம் தொடர்ச்சியான கேள்விகளை முன்வைத்தார். அவரது கொடுப்பதன் விளைவு என்ன என்று பரவாஜா ஆர்வத்துடன் கண்களை விரித்தபடி கேட்டார். இது இந்த உலகிலும் அடுத்த உலகிலும் நம் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கிறது? தர்மத்தின் முக்கியத்துவத்தை விளக்கத் தொடங்கிய பிரிகுவின் முகம் ஒரு அன்பான புன்னகையால் பிரகாசித்தது. புனித நெருப்புக்கு வணக்கம் செலுத்துவதன் மூலம் அவர் கூறினார், ஆபத்தின் கரைகளிலிருந்து நாம் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்கிறோம். வேதங்களை படிப்பது நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட அமைதியை கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் தேவைப்படுபவர்களுக்கு பரிசுகள் மகிழ்ச்சியையும் தருகின்றன. அர்ப்பணிப்பு மற்றும் பக்தியுடன் செய்யப்படும் தவங்கள் நம்மை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்கின்றன. பரவாஜாவின் கண்கள் ஆர்வத்தால் பிரகாசித்தன. பிறகு தொடர்ந்தார். பரிசுகள் இரண்டு வகையானவை. மரணத்திற்கு பிறகு நம் ஆன்மாவுக்கு பயனளிக்கும் மற்றும் இந்த உலகில் நமக்கும் மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியை தரும் பரிசுகளின் விளைவுகள் அவற்றின் அளவுக்கு நேரடியாக விகிதாசாரமாகும். கர்மாவின் சிக்கல்களால் ஈர்க்கப்பட்ட பரவாஜா தனிநபர்களின் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து மேலும் நுண்ணறிவை கேட்டார். ஒவ்வொரு நபரும் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டார். பிறகுவின் பதில் தெளிவாகவும் சுருக்கமாகவும் இருந்தது. அவர்களுக்காக அறுக்கப்பட்ட பாதையை கடைபிடிப்பவர்கள் சொர்க்கத்தை தங்கள் வெகுமதியாக அடைவார்கள்.
இந்த பாதையிலிருந்து வழிதவறி செல்வோர் முட்டாள்தனத்திற்கு அடிபணிவார்கள். அவர்களின் உரையாடல் ஒரு மென்மையான நீரோடை ஓடிக்கொண்டிருந்த போது பண்டைய காலங்களில் தெய்வீக பிரம்மனால் கட்டளையிடப்பட்ட 4 வாழ்க்கை முறைகளை பற்றி பரவாத கேட்டார். இந்த புனித பாதைகளின் வரலாற்றை விவரித்தபோது பிருகுவின் கண்கள் ஞானத்தால் பிரகாசித்தன. பண்டைய நாட்களில் தெய்வீக பிரமன் நமக்கு 4 வாழ்க்கை முறைகளை வெளிப்படுத்தினார். ஒரு மாணவரின் வாழ்க்கை, வீட்டுக்காரர், மனவாசிகள் மற்றும் துறப்பார். ஒவ்வொரு பாதைக்கும் அதன் சொந்த கடமைகள் மற்றும் பொறுப்புகள் உள்ளன. பிறகு ஒவ்வொரு முறையையும் விரிவாக விவரித்தபோது பரவாஜா கவனமாக கேட்டார். தங்கள் போதகரின் வசிப்பிடத்தில் வசிப்பவர்களுக்கு நடத்தை, தூய்மை, வேத சடங்குகள், கட்டுப்பாடுகள் மற்றும் சபதங்கள் அவசியம். இந்த முறையில் ஒருவர் காலை மற்றும் மாலை, அந்தி, சூரியன் மற்றும் புனித நெருப்பை வணங்க வேண்டும். வீட்டு வாழ்க்கை முறை என்பது அனைவருக்கும் பொருத்தமான ஒரு பாதையாகும் என்று பிரிகு தொடர்ந்தார். ஆசிரியரின் வசிப்பிடத்தில் தங்கள் படிப்பை முடித்தவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் வாழ வீடு திரும்புகிறார்கள். நல்லொழுக்கம், செல்வம் மற்றும் இன்பத்தை வளர்த்து கொள்கிறார்கள். இந்த முறையில் வேதங்களை ஓதுவது அல்லது முனிவர்களைப் போல நிலத்தில் வாழ்வது போன்ற நல்லொழுக்க வழிமுறைகளின் மூலம் ஒருவர் செல்வத்தை பெற வேண்டும். 3வது வாழ்க்கை முறை பிரிகு விளக்கிய போது பரவாஜா மிகுந்த கவனத்துடன் கேட்டார். வன வாழ்க்கை. ஒரு தூர நாட்டில் பிரிகு என்ற மதிப்பிற்குரிய முனிவர் தனது மதிப்பிற்குரிய சீடரான பரவாஜாவுக்கு பண்டைய ஞானத்தை வழங்கினார். பிரிகு நீதி மற்றும் ஆன்மீக விடுதலையின் பாதையை பற்றி அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் பேசினார். கடுமையான தவத்தின் மூலம் நல்லொழுக்கத்தை நாடும் துறவி வனவாசிகளை விவரிப்பதன் மூலம் அவர் தொடங்கினார். இந்த தனிமையானவர்கள் ஒதுங்கிய காடுகளுக்குள் நுழைவார்கள். அங்கு அவர்கள் காட்டு மூலிகைகள், பழங்கள் மற்றும் வேர்களை மட்டுமே வாழ்வார்கள். அவர்கள் வெற்று மண் அல்லது பாறைகளில் படுத்து புல் மற்றும் விலங்குகளின் தோள்களால் தங்கள் கைகால்களை மறைப்பார்கள். செய்யப்படாமலும் பராமரிக்கப்படாமலும் அவர்கள் வழக்கமான இடைவெளியில் தங்கள் கழிவுகளை செய்வார்கள். தரையிலும் புனித நெருப்பிலும் வணக்கங்களை ஊற்றுவார்கள். அவர்களின் அன்றாட வழக்கம் அயராத முயற்சியால் குறிக்கப்பட்டது. ஏனெனில் அவர்கள் தங்கள் கோம நெருப்புக்காக புனித எரிபொருளை சேகரித்து தங்கள் தியாக பலிபீடங்களை சுத்தம் செய்தனர். திவே வெப்பநிலையின் வெளிப்பாட்டால் அவர்களின் தோல் உடைந்துவிட்டது. மேலும் அவர்களின் உடல்கள் சுயமரணத்தால் மலவீனம் அடைந்தன. இந்த துறவிகள் அசைக்க முடியாத பொறுமையையும் தைரியத்தையும் கொண்டிருந்தனர். அவர்கள் புத்துயிர் பெற்ற முனிவரின் கட்டளைகளின்படி வாழ்ந்தனர். நெருப்பு போன்ற தங்கள் ஆவங்களை எரித்தனர். மேலும் அடைய கடினமாக இருந்த மகிழ்ச்சியின் பகுதிகளை அடைந்தனர். பின்னர் பரிவாதக்கர்களை பற்றி பேசினார். உலக பிணைப்புகளையும் இன்பங்களையும் கைவிட்ட அலைந்து திரிந்த பிச்சைக்காரர்கள் புனித நெருப்பு, செல்வம் மற்றும் அன்புக்குரியவர்களுடன் பிணைப்பிலிருந்து விடுபட்டு அவர்கள் சுதந்திரமாக சுற்றி பிரிந்தனர். சமமான அலட்சியத்துடன் பூமி அல்லது தங்க குவியலை பற்றி அவர்கள் ஒருபோதும் உயிருள்ள உயிரினங்களை, அசையாத பொருட்களை அல்லது அசுத்தம் அல்லது முட்டைகளிலிருந்து பிறந்த விலங்குகளை காயப்படுத்தவில்லை. அவர்களின் வசிப்பிடங்கள் மலைகள், ஆற்றங்கரைகள் அல்லது மரநிழல்கள். இங்கு தங்குமிடம் கிடைத்தாலும் நகரங்களில் பரிவாரக்கர்கள் 5 இரவுகளுக்கு மேல் தங்க மாட்டார்கள். கிராமங்களில் அவர்கள் தங்குவது ஒரு இரவுக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. அவர்கள் தங்கள் நல்லொழுக்கத்திற்கும் தாராள மனப்பான்மைக்கும் புகழ்பெற்ற பிராமணர்களின் வீடுகளில் மட்டுமே வாழ்வாதாரத்தை நாடுவார்கள். பிச்சைக்காரர்களின் மௌன உறுதிமொழி மற்றவர்களிடமிருந்து பயத்தை ஏற்படுத்தாமலோ அல்லது பயத்தை தூண்டாமலோ சுதந்திரமாக அலைந்து திரிய அனுமதித்தது. சுய கட்டுப்பாடு மற்றும் பற்று பிரிவினைக்கு முக்கியத்துவம் அளித்து இந்த வாழ்க்கை முறையை கடைப்பிடிப்பவர்கள் மகிழ்ச்சியின் பல பகுதிகளை அடைவார்கள் என்று பிரிகு வெளிப்படுத்தினார். தூய்மையான இதயமும் தீர்மானத்திலிருந்து விடுபட்ட புரிதலும் கொண்ட மீளுருவாக்கம் செய்யப்பட்ட ஒரு நபர் இறுதியில் விடுதலையை அடைவாதங்கள் சொந்த உள் நெருப்பின் அமைதியான சுடர் மூலம் பிரம்மாவை அடைவார். கர்வத்தால் நிரம்பிய பரவாஜா தங்களுக்கு தெரிந்த உலகுக்கு அப்பால் உள்ள பிராந்தியத்தை விவரிக்குமாறு பிரிகுவிடம் கேட்டார். பிரிகு வடக்கே கம்பீரமான இமயமலையை தாண்டி அமைந்துள்ள ஒரு புனித சாம்ராஜ்யத்தை பற்றி பேசினார். இந்த நிலத்தில் நீதியான ஆண்களும் பெண்களும் வசித்து வந்தனர். அவர்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்தனர். துன்பங்களிலிருந்தும் மற்றவர்களின் வாழ்க்கை துணைகளுக்கான ஆசைகளிலிருந்தும் விடுபட்டனர். அவர்களின் இருப்பு
எளிமை, மனநிறைவு மற்றும் தன்னிறைவு ஆகியவற்றால் குறிக்கப்பட்டது. சிலர் அனைத்து வசதிகளாலும் சூழப்பட்ட வளமான அரண்மனைகளில் வசித்து வந்தனர். மற்றவர்கள் மிகவும் கடினமான பாதையை தேர்ந்தெடுத்தனர். தங்கள் உடல் மற்றும் ஆன்மீக நல்வாழ்வை பராமரிக்க குறைவாக சாப்பிடுவது. இந்த சாம்ராஜ்யத்தில் வசிப்பவர்கள் ஒருவருக்கொருவர் நிர்வலத்தை நேசித்தனர், சுயநல செயல்களில் ஈடுபட்டனர். சூரியன் அடிவானத்தின் மீது உதயமாகி அமைதியான நிலப்பரப்பின் மீது ஒரு சூடான பிரகாசத்தை செலுத்தத் தொடங்கியது. பாண்டவ சகோதரர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரர் அவரது மரியாதைக்குரிய பேரனான பீஷ்மரின் காலடியில் அமர்ந்தார். அவரது கண்களில் மரியாதையுடன் அவர் கேட்டார், மரியாதைக்குரிய பீஷ்மரே, கடமை மற்றும் நல்லொழுக்க வழிகளில் நன்கு தேர்ச்சி பெற்றவே, நீதியின் பாதையில் உங்கள் வழிகாட்டுதலை நான் நாடுகிறேன். பீஷ்மர் பேசத் தொடங்கியதும் அவரது புத்திசாலித்தனமான முகம் கருணையுடன் புன்னகைத்தது. என் அன்பான யுதிஷ்டிரனே, தீய பாதையில் நடப்பவர்கள் தங்கள் தீய செயல்கள், ஆசை நடத்தை மற்றும் தூய்மையற்ற பொறிகள் ஆகியவற்றால் குறிக்கப்படுகிறார்கள். ஆனால் நன்மைக்காக பாடுபடுபவர்கள் தங்கள் தூய்மையான நடத்தை மற்றும் உன்னதமான நடைமுறைகளால் வேறுபடுகிறார்கள். அவர் தொடர்ந்தார், வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் தனிப்பட்ட சுகாதாரத்தையும் தூய்மையையும் பராமரிப்பது அவசியம். பொது சாலைகள், பசு பேனாக்கள் அல்லது நெல் வயல்கள் மத்தியில் இயற்கையின் அழைப்புக்கு ஒருவர் ஒருபோதும் பதிலளிக்கக்கூடாது. ஒருவரின் கடமைகளை முடித்த பிறகு ஒரு ஆற்றில் குளியல் செய்வது மற்றும் தெய்வங்களுக்கு நீர் வழங்குவது வழக்கம். இது அனைத்து மனிதர்களின் கடமையாகும். சூரிய கடவுளான சூரியனை தினமும் வணங்குவதன் முக்கியத்துவத்தை பீஷ்மர் வலியுறுத்தினார். சூரிய உதயத்திற்கு பிறகு ஒருவர் தூங்கக்கூடாது என்று அவர் எச்சரித்தார். காலை மற்றும் மாலை நேர பிரார்த்தனைகளை முறையே கிழக்கு மற்றும் மேற்கு நோக்கி செய்ய வேண்டும். சாப்பிடுவதற்கு முன்பு கைகால்களை கழுவுவதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார். இந்த நடைமுறைகளுக்கு மேலதிகமாக பீஷ்மர் நாரதரிசியின் ஞானத்தை பகிர்ந்து கொண்டார். அவர் புனித இடங்கள், காளைகள், புனித உருவங்கள், பசு பேனாக்கள், குறுக்கு வெற்றிரு பக்தியுள்ள பிராமணர்கள் மற்றும் புனித மரங்களை சுற்றி வருவதன் மூலம் நல்ல நடத்தை குறிக்கப்படுகிறது என்று கூறினார். உணவு விஷயத்தில் விருந்தினர்கள், உதவியாளர்கள் மற்றும் உறவினர்களிடையே வேறுபாடுகளை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தினார். ஏனெனில் இந்த விஷயத்தில் சமத்துவம் மிகவும் பாராட்டப்படுகிறது. ஒருவர் ஒரு நாளைக்கு 2 முறை சாப்பிட வேண்டும் என்று கட்டளையிடும் கடவுள்களின் கட்டளைகளை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தை பீஷ்மர் விளக்கினார். ஒரு முறை விடியற்காலத்திலும் ஒரு முறை அந்தி வேரத்திலும் இந்த விதியின்படி சாப்பிடுபவர் விரதத்தின் தகுதியை பெறுகிறார் என்று அவர் கூறினார். போமத்திற்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் ஒருவர் புனித நெருப்பில் வணக்கங்களை ஊற்ற வேண்டும். யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டபோது பீஷ்மர் தனது ஞானத்தை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டார். மற்றவர்களின் மனைவிகளின் தோழமை இல்லாமல் தனது பருவத்தில் ஒருவரின் சொந்த மனைவியை தேடுவதன் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார். ஏனெனில் இது பிரம்மச்சாரியரின் தகுதியை பெறுகிறது. ஒரு பிராமணனின் உணவின் எச்சங்கள் அம்ப்ரோசியா போன்றது என்று அவர் கூறினார். அவை தாயின் மார்பகத்தால் கிடைக்கும் பாலூட்டிகள் போன்றது. மக்கள் அந்த எஞ்சியவற்றை மிகவும் மதிக்கிறார்கள். இறைச்சியை தவிர்த்தவர்க்கென்று கூறி செல்வம் மற்றும் பொருள் உடைமைகளை குறிக்கும் அபாயங்களுக்கு எதிராகவும் பீஷ்மர் எச்சரித்தார். சூரியன் அடிவானத்தின் மீது அஸ்தமிக்கத் தொடங்கியிருந்தது. யுதிஷ்டிரனை சுற்றி கூடியிருந்த கூட்டத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை செலுத்தியது. பாண்டவர்களில் மூத்தவர், தனது ஞானத்திற்கும் ஆர்வத்திற்கும் பெயர் பெற்றவர், பிரபஞ்சத்தின் மர்மங்களை பற்றி அறிய ஆர்வமாக தனது தாத்தா பீஷ்மருடன் அமர்ந்தா. சொல்லுங்கள் ஐயா, நீங்கள் பேசும் இந்த ஆச்சாப்பம் என்ன? அதன் இயல்பு என்ன? அது ஒவ்வொரு உயிரினத்துடனும் எவ்வாறு தொடர்புடையது? பீஷ்மர் கண்களை மூடிக்கொண்டு இளவரசரை வாழ்வின் கட்டமைப்பின் வழியாக ஒரு பயணத்திற்கு அழைத்து செல்லும் அதையை நெசவு செய்ய தொடங்கினார். பீஷ்மர் விளக்கினார். படைப்பு மற்றும் பழிவு பற்றிய மறைக்கப்பட்ட உண்மை ஆச்சாப்பம். இந்த பிரபஞ்சம் எவ்வாறு உருவானது, இறுதியில் அது எவ்வாறு அதன் மூலத்திற்கு திரும்பும் என்பதை பற்றிய புரிதல் இது. சிறந்த ஆசிரியர்கள் இதை பற்றி முன்பு பேசியுள்ளனர், ஆனால் இப்போது நான் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். பிரிதாவின் மரணே பூமி, காற்று, ஆகாயம், நீர் மற்றும் ஒளி ஆகிய 5 மாபெரும் மூலக்கூறுகளை பீஷ்மர் விவரிக்கத் தொடங்கினார்.
அவை அனைத்து படைப்புகளுக்கும் பட்டுமான தொகுதிகள் என்று கூறப்பட்டன. இந்த மூலக்கூறுகள் அவர் விளக்கினார். இயற்பியல் பொருட்கள் மட்டுமல்ல, பிரபஞ்சத்தின் செயல்பாடுகளை நிர்வகிக்கும் சுருக்க கருத்துக்களும் கூட பிஸ்மர் தொடர்ந்தார். உன்னதமான ஆன்மா எல்லாவற்றையும் படைப்பவரும் அழிப்பவருமானவர். இது அலைகளை உருவாக்கும் ஒரு பெரிய கடல் போன்றது. அவை மீண்டும் அதன் ஆழத்திற்குள் அடங்குகின்றன. இருப்பினும் அறியாமை காரணமாக உயிரினம் பெரும்பாலும் இந்த உண்மையை அறியாது. பின்னர் பீஷ்மர் மனித அனுபவத்தின் தன்மையை ஆழமாக ஆராய்ந்து புலன்களும் மனமும் தங்களை சுற்றியுள்ள உலகத்துடன் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன என்பதை விளக்கினார். அனைத்து செயல்களையும் நிர்வகிக்கும் 3 குலங்களை பற்றி அவர் பேசினார். நன்மை பேரார்வம் மற்றும் பிருள்நாக்குணம் மகிழ்ச்சியை தருகிறது என்று பீஷ்மர் கூறினார். அதே நேரத்தில் பேரார்வம் துக்கத்தை உருவாக்குகிறது. இவை இரண்டும் இருளுடன் இணைந்தால் அவை மாயை மற்றும் பிழைகளுக்கு வழிவகுக்கும். ஆனால் ஓபாரதா, இந்த ஆச்சாத்மாவை புரிந்து கொள்வதன் மூலம் மட்டுமே ஒருவர் உண்மையான ஞானத்தையும் அமைதியையும் அடைய முடியும். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கிய போது யுதிஷ்டிரர் பீஷ்மரின் வார்த்தைகளை உன்னிப்பாக கேட்டார். ஒவ்வொரு புதிய வெளிப்பாட்டுடனும் அவரது மனம் விரிவடைந்தது. அவர் பிரபஞ்சத்தை ஒரு வித்தியாசமான வெளிச்சத்தில் பார்க்க தொடங்கினார். 5 பெரிய கூறுகளான பரம ஆபாவிற்கும் மனித அனுபவத்திற்கும் இடையிலான உறவுகளின் சிக்கலான வலையாக புத்திசாலித்தனத்திற்கும் ஆன்மாவிற்கும் இடையிலான வேறுபாட்டை எடுத்துரைப்பதன் மூலம் பீஷ்மர் தனது சொற்பொழிவை முடித்தார். 1 குணங்களை முன்வைக்கிறது என்று அவர் கூறினார். மற்றொன்று மாறாமல் உள்ளது. ஒரு கொக்கு மற்றும் அத்திப்பழத்தைப் போல அவை ஒன்றுபட்டிருக்கலாம், ஆனால் அவற்றில் இயல்பில் தனித்துவமாக இருக்கலாம். கூட்டம் சிதறிப்போன போது யுதிஷ்டிரர் தன்னை பற்றி ஒரு ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் உணர்ந்தார். தனக்கு ஒரு விலைமதிப்பற்ற பரிசு வழங்கப்பட்டிருப்பதை அவர் அறிந்திருந்தார். ஆச்சாத்மாவின் புரிதல் இது அவரது வாழ்க்கை மற்றும் அதற்கு அப்பால் உள்ள பயணத்தில் அவருக்கு வழிகாட்டும். காடுகள் நிறைந்த ஆசிரமத்தின் நடுவே பீஷ்மர் அர்ஜுனனுக்கு முன் அமர்ந்தார். யோகா தியானத்தின் பண்டைய ஞானத்தை பற்றி பேசத் தொடங்கும் போது அவரது கண்கள் ஒளியுடன் பிரகாசிக்கின்றன. ஒப்பிதாவின் மதனையே அவர் கூறினார். பல நூற்றாண்டுகளாக பெரிய முனிவர்களுக்கு தெரிந்த 4 வகையான யோகாவின் ரகசியங்களை நான் இப்போது உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். பீஷ்மர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் வியப்புக்கும் பிரமிப்புக்கும் வித்திட்டன. இந்த ஞானிகள் உலகின் எல்லைகளை தாண்டி இந்த வாழ்க்கையிலும் கூட நித்திய வெற்றியை பெற்றதை அவர் விவரித்தார். அவர்களின் இதயங்கள் விடுதலையின் மீது நிலை நிறுத்தப்பட்டு விளக்குகளைப் போல பிரகாசித்து யோக பாதையில் அவர்களை வழிநடத்தியது. உலகின் தவறுகளிலிருந்து விடுபட்டு அவர்கள் பரிபூரண அமைதியான நிலையில் வாழ்ந்தனர். இது சத்திரலில் செல்வாக்கால் தங்கவன்மா கட்டுப்படுத்தப்படவில்லை. அத்தகைய நிலையில் யோகி ஒரு மரக்கட்டை போல அமர்ந்திருந்தார். அவரது புலன்கள் நொறுங்கின. தியானத்தின் உதவியுடன் அவரது மனம் பிரிக்கப்படாமல் பரம ஆத்மாவுடன் ஒன்றுபட்டது. உலகத்தை பற்றிய அவரது கருத்து மாற்றப்பட்டது. அவர் இனி பார்க்கவில்லை, கேட்கவில்லை, தொடவில்லை, விசிக்கவில்லை. ஒரு காலத்தில் உலகப் பொருட்களுடன் பிணைக்கப்பட்டிருந்த அவரது புலன்கள் இப்போது தியானத்தின் சேகுகளில் பறக்க சுதந்திரமாக இருந்தன. பீஷ்மரின் வார்த்தைகள் எல்லாவற்றையும் கைவிட்டு சிந்தனையில் மூழ்கிய ஒரு நபரின் உருவத்தை வரைந்தன. மிகுந்த மன ஆற்றல் கொண்ட அவர் 5 புலன்களை உற்சாரப்படுத்தும் எதையும் விரும்பவில்லை. ஞானி தனது புலன்களை மனதில் இழுத்து புத்திசாலித்தனத்துடன் அவற்றை நிலைநிறுத்தினார். ஒரு மாலுமியைப் போல அமைதியான நீரில் தனது கப்பலை நங்குவமிட்டார். பீஷ்மர் தொடர்ந்து பேசுகையில் அவரது வார்த்தைகள் ஆசரத்தையும் ஊக்கத்தையும் பெற்றன. யோகாவின் பாதை எளிதானது அல்ல என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் உண்மையான சுதந்திரத்தை அடைவதற்கான ஒரே வழி இதுதான் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். யோகியின் மனம் தாமரை இலையில் ஒரு துளி தண்ணீரைப் போல நிலையற்றதாகவும் எல்லா திசைகளிலும் நகர்வதாகவும் இருந்தது. ஆனால் பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் அதை தியான பாதையில் சரிசெய்ய முடியும். அமைதியின் சபதத்தை யோகி எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை பீஷ்மர் விவரித்தார். சோம்பல் மற்றும் தீமை ஆகியவற்றை ஒதுக்கி வைத்து அவர் தனது மனதை தியானத்திற்கு வெளியெடுத்தினார். அவரது மனதின் பறக்கும் தன்மையால் கோபம் அடைந்தாலும் அவர் ஒருபோதும் விரக்தியடையக்கூடாது. ஆனால் தனது சொந்த நன்மையை தேட வேண்டும். தூசி அல்லது
சாம்பல் குவியலைப் போல அது முழுமையாக நனைவதற்கு முன்பு இடைவிடாத நனைப்பு தேவைப்படுகிறது. யோகி படிப்படியாக தனது அனைத்து புலன்களையும்